ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறோம். பொதுவாக நம்ம வீட்டில் இருக்க லைட்டு, டிவி, ஃபேன், ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு 10 வாட்ஸ் லைட்டு, 5 வாட்ஸ் லைட்டு, சீலிங் ஃபேனோட கெப்பாசிட்டி கேட்டிங்கன்னா 60 வாட்ஸ் 80 வாட்ஸில் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எந்த டிவைஸ் எடுத்தாலும் வாட்ஸில் சொல்கிறோம். சப்போஸ் நீங்கள் ஜென்செட் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா கேவிஏன்னு சொல்லுவோம். 2 kVA ஜென்செட்டு, 10 kVA ஜென்செட் இந்த மாதிரி சொல்கிறோம். பட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஏர் கண்டிஷனரை பொறுத்தளவு டன்ஸ், TONS, டன்னில் தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். 1 டன் ஏசி, 1.5 டன் ஏசி, 2 டன் ஏசின்னு சொல்கிறோம். ஏன் இதை கிலோ வாட்டில் சொல்கிறது இல்லை, டன்ஸில் சொல்கிறோம்? இதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது இந்த டன் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறது எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை வந்து ஒரு ரூம்லேருந்து இது ரிமூவ் பண்ணுதோ அதை தான் டன் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு 1000 கிலோ கேலரிஸ் ஹீட்டை இது வெளியில் தள்ளுச்சு அப்படின்னா அதை வந்து டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, 1 டன் அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்குது. அதில் ஒரு 2 நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 4120 கிலோ ஜூல்ஸ், இதுவும் 1 டன் தான் மென்ஷன் பண்ணும். 12000 BTU, அதாவது 12,000 BTU அப்படின்றது பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட், இதையும் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. பொதுவாக நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறது 1 டன் ஏசி அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த 1 டன் ஏசி அப்படின்றது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 150 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்க ஏரியாவுக்கு 1 டன் ஏசி போதுமானதாக இருக்கும். இதுவே நீங்கள் 250 ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்கீங்கன்னா 1.5 டன் ஏசி தேவைப்படும். 400 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவாக இருந்ததுன்னா அங்கே 2 டன் ஏசி தேவைப்படும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.